தமிழக மீனவர்களை தொடர்ந்து சிறைபிடித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் இலங்கை அரசுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராமேஸ்வரம் அருகே பாம்பன் வடக்கு கடற்கரையிலிருந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 4 படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் நேற்று இலங்கை கடற்படையினர் அந்த படகுகளை விரட்டி மீன்பிடித்த தொழில் மேற்கொண்டிருந்த 35 மீனவர்களையும் அவர்களது 4 படகுகளையும் சிறைபிடித்தனர். பின்னர் இவர்களை கற்பிட்டி துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி இலங்கை மீன்வளத்துறையிடம் இலங்கை கடற்படை ஒப்படைத்துள்ளது. இலங்கை அரசின் இதுபோன்ற தொடர் கொடூர நடவடிக்கை என்பது தமிழக மீனவர்களின் பாரம்பரிய உரிமையை பறிக்கும் செயலாகும். இது தமிழக மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடி தொழில் என்பது தமிழக மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனை. தமிழக மீனவர்கள் தங்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளக்கூடாது என்ற தீய நோக்கத்துடன் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து சிறைபிடித்தும் அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்து வருகிறது. இதன் மூலம் தமிழக மீனவர்களிடையே ஒரு அச்ச உணர்வை தோற்றுவிக்க இலங்கை கடற்படை முயல்கிறது. இலங்கை அரசுடனான தவறான உடன்படிக்கையின் மூலம் தமிழக மீனவர்களின் வரலாற்று உரிமையை பறிப்பது என்பது நியாயமற்ற செயல். இதற்கு ஒரு நிரந்தர மற்றும் நியாயமான தீர்வினை காண வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசிற்கு உள்ளது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை அரசிடம் உடனடியாக பேசி இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்கவும், இந்த நீண்ட நாள் பிரச்சனைக்கு நியாயமான நிரந்தர தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை அரசை வலியுறுத்தியுள்ளார்.